கல்வி செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். பொறியியல் படிப்புக்கான கேட் நுழைவுத் தேர்வு பட்டதாரிகள் ஆகஸ்ட் 24ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம். நாடு முழுவதும் உள்ள ஐஐடி உட்பட மத்திய உயர்கல்வி நிறுவனங்களில் முதுநிலை பொறியியல் படிப்புகளில் சேர கேட் எனும் தேசிய நுழைவுத் தேர்வு நடத்தப்படுகிறது. அதேபோல பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்களும் கேட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் பணிக்கு ஊழியர்களை தேர்வு செய்கின்றன. மேலும் கணிசமான தனியார் உயர்நிலை கல்வி நிறுவனங்களுக்கு கேட் மதிப்பெண் மூலம் மாணவர் சேர்க்கை நடத்துகின்றன. அதனால் இத்தேர்வானது பட்டதாரிகள் மத்தியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த கேட் நுழைவுத் தேர்வு இயந்திரவியல், கட்டடவியல் உட்பட 30 பாடப்பிரிவுகளுக்கு நடத்தப்படும். தேர்வு முடிவுகள் வெளியாகி உள்ளன. இதற்கான இணையதள விண்ணப்ப பதிவு வரும் ஆகஸ்ட் 24ஆம் தேதி முதல் தொடங்குகிறது. மேலும் விவரங்களுக்கு www.gate2025.iitr.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். CA முடிவுகள் வெளியானது. இந்திய பட்டய கணக்காளர்கள் நிறுவனம் CAI பட்டய கணக்கியல் CA 2024 முடிவுகளை சற்று முன் வெளியிட்டுள்ளது. இந்த தேர்வுகள் ஜூன் 20, 22, 24 மற்றும் 26ஆம் தேதிகளில் நடத்தப்பட்டவை. மேலும் விவரங்களுக்கு www.icai.org என்ற இணையதளத்தை பார்க்கலாம். கௌரவ விரிவுரையாளர்களுக்கு பணி நீட்டிப்பு. தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 6699 கௌரவ விரிவுரையாளர்கள் பணி தொடர TN அரசு அனுமதி அளித்துள்ளது. ஏற்கனவே பணி நியமனம் செய்யப்பட்ட கௌரவ விரிவுரையாளர்களுக்கு மாதம் ரூபாய் 25,000 வீதம் 11 மாதங்களுக்கு தொகுப்பூதிய அடிப்படையில் மார்ச் 2025 வரை பணி நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என தெரிகிறது. அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பணியிடங்கள் விரைவில் நிரப்ப பள்ளிக்கல்வித்துறை முடிவு. தமிழக அரசு பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று ஆசிரியர்கள் கோரிக்கை முன்வைத்து வருகின்றனர். குறிப்பாக பதவி உயர்விற்காக காத்திருக்கும் ஆசிரியர்கள் நல்ல செய்தி சொல்ல வேண்டும். இவர்களுக்கு தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு அளிப்பதன் மூலம் 2 விஷயங்கள் பூர்த்தி செய்யலாம். ஒன்று, ஓய்வு பெறுவதற்கு முன்பாக பதவி உயர்வு. 2வது, காலி பணியிடங்களால் ஆசிரியர்களுக்கு ஏற்படும் கூடுதல் சுமையை குறைப்பது. கடந்த கல்வியாண்டு வரை மாநிலம் முழுவதும் பல்வேறு அரசு பள்ளிகளில் 900 தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருந்தன. இந்த இடங்களை நிரப்ப முடியாமல் போனதற்கு முக்கிய காரணம் நீதிமன்ற வழக்குகள். எனவே உடனடியாக பள்ளி தலைமை ஆசிரியரை நியமிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ படிப்புகளில் சேருவதற்கான இணைய வழி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. 2024-2025 கல்வியாண்டில் கீழ்கண்ட படிப்புகளுக்கு சேருவதற்கான இணைய வழி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. டிப்ளமோ நர்சிங், பேசிக் BSc நர்சிங், பேசிக் டிப்ளமோ நர்சிங், சைக்காட்ரிக் நர்சிங். தகவல் தொகுப்பேடு மற்றும் விண்ணப்பத்தினை பதிவேற்றம் செய்யவும். மேலும் விவரங்களுக்கு www.tnmedicalselections.net என்ற இணையதளத்தை பார்க்கலாம். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.